ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே பார்க்கிங் படத்துல பார்த்திருப்போம். ஒரு கார் பார்க்கிங்காக எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், அது எங்க போய் முடியும்னு. ஆனா அது என்னதான் ஒரு ஃபிக்ஷனலா இருந்தாலும் அதே மாதிரியே அது உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ரொம்பவே வித்தியாசமான ரொம்பவே மோசமான பார்க்கிங்னால நடந்த பிரச்சனைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 7, ஆங்கிரி வைஃப். இந்த ஒரு லேடி புருஷனை பழி வாங்குறோம்னு கார் ஃபுல்லாத்துலயும் குப்பையை கொட்டிட்டாங்க. அப்படி குப்பையை ஃபுல்லா கொட்டி முடிச்ச பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு அது அவங்க புருஷன் வந்த காரே இல்லைன்னு. இவங்க தப்பான கார் மேல குப்பையை கொட்டிட்டு கார் ஓனர் ஏமா இப்படி குப்பையை கொட்டினேன்னு கேட்டதுக்கு அந்த ஒரு பொண்ணு ஓடியே போயிருச்சு. அதே மாதிரி இந்த ஒரு லேடி ஹஸ்பண்ட பழி வாங்குறதுக்காக மலையிலேயே கார் கண்ணாடியை உடைச்சு இந்த ஒரு காரை ஸ்கிராச் பண்ணி விடுது. நம்பர் 6, ராங் பிளேஸ் பார்க்கிங். இந்த ஒரு காரை ரயில்வே ட்ராக்கு பக்கத்திலே பார்க் பண்ணி இருந்ததுனால இந்த ட்ரெயின் போகும்போதே அந்த ஒரு வண்டியை இடிச்சு அந்த ஒரு காரோட ஒரு சைடையே உடைச்சு எடுத்துட்டு போயிருச்சு. இந்த ஒரு வீடியோல கப்பல் திருப்புற இடத்துல இந்த ஒரு காரை நிறுத்திட்டு போனதுனால அங்க கப்பல் போகும்போதே கப்பல் கார் கண்ணாடியை உடைச்சு கார் ஃபுல்லா கோடு போட்டுட்டு போயிருச்சு. இந்த வீடியோ காரை ரோட்ல பார்க் பண்ணிட்டு போனதுனால இந்த பஸ் போகும்போதே கார் கண்ணாடியை உடைச்சு விட்டுட்டு போயிருச்சு. இந்த வீடியோல பாருங்க, இவர் கார் டோரை கூட திறக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பக்கமும் காரை பார்க் பண்ணி இருந்ததுனால அந்த காரோட டிக்கியை ஓபன் பண்ணி சொந்த காருக்குள்ளேயே பின்வழியா போய் அவரோட காரை எடுத்துட்டு போறாரு. நம்பர் 5, ஃபயர் பார்க்கிங். வெளிநாடுகள்ல தீயணைப்பு வீரர்கள் தண்ணி எடுக்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான பைப்புகளை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான பைப் இருக்கக்கூடிய இடத்துல கார்களை பார்க் பண்ணவே கூடாது. அதையும் மீறி நீங்க பார்க் பண்ணீங்கன்னா தீயணைப்பு வீரர்கள் இந்த மாதிரி கார் கண்ணாடியை உடைச்சு பைப்பை கனெக்ட் பண்ணி தண்ணி எடுப்பாங்க. ஒரு முறை டெக்சாஸ்ல இந்த BMW கார் கண்ணாடியை உடைச்சு அவங்க தண்ணியை வெளியே எடுத்திருக்காங்க. இதுக்காக அந்த BMW ஓனர் கேஸ் போட்டிருக்காரு. ஆனா அங்க இருந்த நீதிபதிகள் இந்த மாதிரி ஃபயர் ஹைட்ரன்ஸ்க்கு பக்கத்துல கார் விட்டதுனால இந்த ஒரு கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய கார்களோட கண்ணாடியை உடைச்சு கார் கண்ணாடியை உடைச்சு பைப்பை மாட்டியிருக்காங்க. அதனால நீங்களும் இந்த மாதிரியான பைப்பை பார்த்தீங்கன்னா அங்க தயவு செய்து காரை பார்க் பண்ணாதீங்க. நம்பர் 4, ஸ்டிக்கர் பார்க்கிங். பொதுவாவே எல்லா இடத்துலயும் ஊனமுற்றோர்களுக்காகவே தனியா பார்க்கிங்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல இந்த மாதிரியான சிம்பிளும் வரைஞ்சிருப்பாங்க. ஆனா பிரேசில்ல ஒருத்தர் தினமும் இந்த மாதிரி ஹேண்டிகேப்ஸ் விடக்கூடிய கார் பார்க்கிங்ல இவரோட காரை நிறுத்திட்டு போயிருக்காரு. இதனால அவருக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த இளைஞர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அவரோட கார் ஃபுல்லா இந்த மாதிரியான ஹேண்டிகேப் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுட்டாங்க. இதனால அங்க வந்த கார் ஓனர் இவர் கோவத்துல என்ன பண்றது தெரியாம காரை வேகமா எடுத்துட்டு ஓடிட்டாரு. இதே மாதிரி பெர்லின்ல உள்ள இந்த ரோட்லயும் ஒருத்தர் தினமும் இதே மாதிரி ஹேண்டிகேப்ஸோட பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுலயும் இந்த ஹேண்டிகேப் சொல்லியிருக்காரு நீங்க இந்த ஒரு இடத்துல கார் பார்க்கிங் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இவர் சொன்னதையும் கேட்காம அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு போயிருக்காரு. இதனால அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஸ்ப்ரேயை கொண்டு வந்து அவர் கார் ஃபுல்லா ப்ளூ கலர் பெயிண்ட ஸ்ப்ரே பண்ணி அந்த வண்டியில எல்லா இடங்களையும் ஹேண்டிகேப் சிம்பிளா வரைஞ்சு விட்டாரு. இதனால கார் ஓனருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டியை ஓட்டுற அளவுக்கு கண்ணாடியை கிளீன் பண்ணிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ஆளை விட்டா போதும்னு ஓடிட்டாரு. இதே மாதிரி இந்த ஒரு வீடியோல ஹேண்டிகேப்ஸ் பார்க் பண்ணக்கூடிய இடத்துல வேற ஒருத்தர் பார்க் பண்ணி இருந்ததுனால இவர் இந்த காரை இடிச்சு பின்னாடி தள்ளி விட்டுட்டாரு. நம்பர் 3, லிஃப்ட் கார். சைனால இந்த மாதிரி நோ பார்க்கிங்ல விட்டுட்டு போனதுனால அலேக்கா வண்டியை வச்சு தூக்கி இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல தூக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிவப்பு காரை அந்த ஆபீஸோட என்ட்ரன்ஸ்ல விட்டுட்டு போனதுனால இந்த ஒரு காரை அலேக்கா தூக்கி அந்த ஆபீஸ்க்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி இந்த வீடியோல பாருங்க, பாகிஸ்தான்ல நோ பார்க்கிங் போர்டுக்கு பக்கத்திலேயே பார்க் பண்ணதுனால இந்த மாதிரி அலேக்கா காரை தூக்கிட்டு போயிட்டு இந்த ஒரு சப்வே மேல தூக்கி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த ஒரு வீடியோல பாருங்க, ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இவர் தெரியாம பார்க் பண்ணிட்டு போனதுனால இந்த ஒரு கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு அதை லாரியில ஏத்தி கொண்டு போயிட்டாங்க. நம்பர் 2, ஆங்கிரி பார்க்கிங். சைனால உள்ள இந்த ஒரு ரோட்ல ஒரு காருக்கு பின்னாடி இந்த ஒரு காரை பார்க் பண்ணதுனால இவருக்கு வந்த கோவத்துல அந்த காரை பின்னாடி இடிச்சு தள்ளி நடு ரோட்ல கொண்டு போய் வச்சுட்டு இவரோட காரை எடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இந்த வீடியோலையும் ஒயிட் காரை எடுக்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி பார்க் பண்ணிட்டு போனதுனால இவர் கோவத்துல இந்த மாதிரி காரை இடிச்சு தள்ளிட்டு அவரோட காரை எடுத்துட்டு போயிட்டாரு. இதே மாதிரி இவரும் கோவத்துல இந்த சிவப்பு காரை இடிச்சு தள்ளி அந்த ஒரு இடத்துல இவரோட காரை பார்க் பண்ணிட்டு போறாரு. ரஷ்யால எடுத்த இந்த ஒரு வீடியோ பாருங்க, அவரோட கார் பார்க்கிங் இடத்துல வேற ஒருத்தர் கார் பார்க்கிங் பண்ணிட்டு போனதுனால முதல்ல கோவத்துல அந்த காரோட கண்ணாடி எல்லாம் உடைக்க முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறமா கோவம் அடங்காததுனால அவரோட காரை வச்சு அந்த காரையும் முட்டி தள்ளுறாரு. அதை பார்த்த அந்த கார் ஓனரே வந்து நான் அந்த காரை எடுத்துறேன்னு சொல்லி வந்தப்பையும் அவர் அதை கேட்காம அந்த காரை இடிச்சு தள்ளி போட்டுட்டு போயிட்டாரு. அவராச்சும் பரவாயில்ல. இந்த ஒரு வீடியோல பாருங்க, இந்த ஒரு ஒயிட் காரை அவரோட கார் பார்க்கிங்குள்ள வர மாதிரி விட்டுட்டு போனதுனால ஒரு எலக்ட்ரிக் கட்டரை கொண்டு வந்து அவரோட கார்ல உள்ள பேக் சைடு ரெண்டையும் வெட்டி விட்டு போயிட்டாரு. அப்படி கட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஒரு இடத்துலயே இந்த காரை பார்க் பண்ணிட்டும் போயிட்டாரு. இவர் இதுக்கும் ஒருபடி மேல போய் இந்த ஒரு காரை 2 பீஸா கட் பண்ணி தள்ளி வச்சுட்டு அவரோட காரை எடுத்துட்டு போறாரு. இந்த ஒரு வீடியோ பாருங்க, இவரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு காரை நிறுத்திட்டு போனதுனால கோவத்துல கார் ஃபுல்லா கருப்பு பேப்பரை போட்டு சுத்தி வச்சுட்டு போயிட்டாரு. நம்பர் 1, ராங் பார்க்கிங். ஒரு காருக்குள்ள சிமெண்ட் கலவையை ஊத்துனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா WWE ஒரு முறை ஸ்டோன் கோல்ட் காருக்குள்ள சிமெண்ட் கலவையை ஊத்துனதை பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி சம்பவத்தை உண்மையிலேயே ரஷ்யால ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஒரு ஆள் தினமும் சொல்ல கேட்காம அவர் வீட்டு வாசல்லே பார்க்கிங் பண்ணிட்டு போயிருக்காரு. இவர் சொன்னதை அவர் கேட்காததுனால இவர் சிமெண்ட் கலவையை கொண்டு வந்து அவர் கார் ஃபுல்லாத்திலேயே ஊத்தி விட்டாரு. இதுக்கப்புறமா இந்த ஒரு காரை அவங்க ஓட்டவே முடியாது. அதே மாதிரி இந்த வீடியோவும் ரஷ்யால எடுத்ததுதான். இவர் தன்னோட பொண்டாட்டியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு காரை உடைச்சு சிமெண்ட் கலவையை எடுத்து கார் ஃபுல்லாத்திலேயும் ஊத்தி அவரோட பொண்டாட்டியை வித்தியாசமா பழி வாங்கியிருக்காரு. ரஷ்யாவில் தப்பான இடத்துல பார்க் பண்ணீங்கன்னா நிறைய பேர் சிமெண்ட் கலவையை இந்த மாதிரி காருக்குள்ள ஊத்திட்டு போயிருவாங்க. இந்த ஒரு சிமெண்ட் கலவை மட்டும் காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த ஒரு காரை நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த ஒரு வீடியோ பாருங்க,
பாருங்க, ரோட்டோரமா பெர்மிஷன் வாங்காம கார் நிறுத்திட்டு போனதுக்கு அங்க உள்ள ரோடு ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி காரை சுத்தி சிமெண்ட் கலவையை ஊத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. இதனால அந்த காரை இனிமே வெளியவே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வேலையை பார்த்து விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதனால எவ்வளவு பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.